இறை வார்த்தை இன்று. என் ஆண்டவர் இயேசு தரும் பூரண சமாதானம் உங்களோடு உங்கள் குடும்பங்களோடு இருப்பதாக. நமக்கு காது கேட்கிறது என்றால் அது இறைவன் நமக்கு அளித்திருக்கின்ற கொடை. ஆனால் இந்த காது கேட்காமல் இருந்திருக்க கூடாதா என்று நாம் நினைக்கின்ற தருணங்களும் நம் வாழ்வில் வருகின்றன. நமது காது இனிமையானதை மட்டும் கேட்பது இல்லை, கசப்பான செய்திகளும் நம் காதுகளை வந்தடைகின்றன. குறிப்பாக பிறர் நம்மை டிஸ்கரேஜ் செய்கின்ற வார்த்தைகளை பேசுகின்ற போது, நம்மை பற்றி இல்லாதது பொல்லாதது உரைக்கின்ற போது நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். நாம் மேற்கொள்கின்ற நல்ல முயற்சிகளை அப்படியே கிடப்பில் போட்டு விடுகிறோம். அப்படியான நேரங்களில் நாம் காரிய செவிடர்களாக, கேட்டும் கேட்காதவர்களாக நம் நற்செயல்களை தொடர்ந்து தளர்வின்றி செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது இன்றைய நற்செய்தி வாசகம். பார்வையற்ற மனிதர் ஒருவர் எரிகோ நகரில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். இயேசு அவ்வழியே வருவதை கேள்வியுற்ற அவர் அவரை நோக்கி கூக்குரல் இடுகிறார். அவர் பேசாதிருக்கும்படி பிறர் அவரை அதட்டுகின்றனர். ஆனால் அவர் சோர்ந்து போய்விடவில்லை. அவர்கள் திட்டுவதை கேட்டும் கேட்காதவர் போல காரிய செவிடராய் இருந்தார். மௌனமாய் இருப்பதற்கு பதிலாக இன்னும் அதிகமாய் இயேசுவை நோக்கி கூக்குரல் இட்டார். இன்று நம்மை தளர்வுறச் செய்யும் எத்தனையோ வார்த்தைகள் நம் காதுகளை வந்தடைகின்றன. அவற்றை கேட்டு நாம் சோர்ந்து போய்விடாமல் இந்த பார்வையற்றவரை போல அவைகளை கேட்டும் கேட்காதவர்களாக, காரிய செவிடர்களாக இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இடுவோம். ஆண்டவர் நம் முயற்சிகள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.